நல்ல பாயிண்ட். I like to tell you, I am your fan. நான் ரசிகன். ஓகே, கை கால் போயிருமோ அப்படிங்கிற பயம். மூணாவது fear of failure, fear of criticism, fear of the unknown. பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த செயலை செய்ய வேண்டும். எக்ஸாமை பார்த்து பயப்படுறது தப்பில்லை, பலமுறை எழுதி பாருங்க. நான் கேட்டுட்டே இருப்பேன். நண்பர்கள் 10 மணிக்கு போன பிறகு நான் மொட்டை மாடியில் போய் இந்த மாணவி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அம்மா கையில் கொடுத்துருவேன். அம்மா இந்த பாருமா, நான் சொல்றேன், கேள்வி கேட்டு பாரு. ஷேக்ஸ்பியர், ஒத்தல்லோ, ஹேம்லெட் படிக்கிறேன், சரியா இருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்லுவேன். எங்க அம்மா தான் சார் எனக்கு பார்ட்னர். மொட்டை மாடியில் போய் சத்தம் போட்டு படிப்பேன் சார், பேசுவேன். குழந்தைகளை இந்த 50 நாட்கள் ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு. தமிழ் பாடங்களோடு, ஆங்கிலத்தோடு, அறிவியலோடு, கணிதத்தோடு, காமர்ஸ் பாடத்தோடு ஒரு சின்ன விளையாட்டு நடத்தி பாருங்க, ஒரு உரையாடல் நடத்தி பாருங்க. Make it as a game. It's possible that you can understand everything. Okay? இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இந்த காரணங்களை நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க சந்தோஷமா ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம அடுத்த கிளாஸ் டெஸ்ட்ல 100 மார்க் வாங்கலாம். There are 100 reasons why you should be happy, why you should be engaged, why you should be enthusiastic, why you can be really joyful. நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்கு சார், பிகாஸ் இதுக்கப்புறம் நாங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் எங்களை கைட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எங்களோட டேலண்ட் இதுதான் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா சார். இப்ப நான் என்ன பண்ணுவேன், நானா சொன்னாதானே நீங்க கேட்க முடியும். ஆனா எங்க ஸ்டாஃப்ஸ்க்கு தெரியல நான் என்ன பண்ணுவேன்னு. ஓகே. சோ அந்த மாதிரி எங்களை கைட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இந்த அட்மாஸ்பியர் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவருமே எங்களை கைட் பண்ண கிடையாது. எனவே நான் சந்தோஷமா இருக்கேன்றீங்களா? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க எனக்கே புரிய மாட்டேங்குது. அழகின்னு அர்த்தம், பணக்காரின்னு அர்த்தம். ஐஸ்வர்யம் என்றால் கேபிட்டல், சொத்து. நீதான் அந்த வீட்டுக்கு சொத்து. நீதான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? அந்த ஸ்கூலுக்கு நீதான் சொத்து, நாட்டுக்கு நீதான் சொத்து. ஆசைப்படுங்க. ஓகே, என்ன சொல்ல வரீங்க? நீங்க பிளஸ் 2 படிக்கிறீங்களா? படிச்ச பிறகு உங்களுக்கு கைட் பண்ண மாட்டாங்களா? ஐயோ, ஊருக்கு மீட்டிங் போட்டு உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க 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 சொல்லி தர்றோம். மார்க் எடுத்தா தானா? நீங்க எடுக்காம இருந்தாலும் கொடுத்துருவாங்க. மார்க் வராமலா போகுது? படிக்காம இருந்தாலும் போட்டுவாங்க. சும்மா ஏதோ சரி, என்ன சொல்ல? ஏன் மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா? என்ன காரணம்? Therefore I am happy. இது எப்படி சொல்லலாமா? சுருக்கமா சொல்லலாமா? எனக்கு எதிர்காலத்தை கூட நினைக்காதீங்க. இந்த நேரம் இங்கே என்ன நடக்குது, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், அது மட்டும் உருப்படியா பண்ணா போதும். You live in the moment, in the present time. You don't think about the past or the future. You concentrate on what you are doing. Enjoy your journey. What's your name? Dibiksha. Dibiksha. நல்ல பாயிண்ட்மா. Conversation கிடைச்சதுன்னு ஒரு happiness. Oh, really? I am also happy because I am meeting a genius. What's your name? My name is Kasturi. கஸ்தூரி என்கிற மிக சிறந்த ஆளுமையை சந்திப்பதிலும், ஒரு சிந்தனையாளர் சந்திப்பதிலும், எதிர்காலத்தில் பெரிய விஞ்ஞானியை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. She says we are happy because we have. எதை எப்படி எழுத போறாரு, எதை எவ்வளவு நேரத்தில் முடிக்க போறாரு, இப்படிங்கிற உங்களுடைய தைரியம், உங்க சிந்தனை. இக்காலஜி போல எந்நேரமும் எழுதி வந்துருவாங்க. இந்த கேள்விக்கு போல அது நம்ம செய்வோம். நானே செஞ்சிருக்கேன், தப்பா எழுதி கொண்டிருக்கிறேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஒரு பெரிய மடையன். தெரியுதுங்களா? சோ இப்படிப்பட்ட உங்களுடைய ஆளுமையை பரிசோதிக்கும் நேரம் வந்திருக்கிறது. இதுதான் வாழ்க்கையில பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிப்பது. இந்த பிள்ளைகளை எல்லாத்தை விட நான் 100 காரணம் சொல்லலாம், அதோட நம்ம நேரம் முடிஞ்சிடும். எனவே நானே பாயிண்ட் பண்றேன். என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? You are born in a good country. ஒரு நல்ல சுதந்திரமான நாட்டினுடைய அரசியல் சட்டம். பிள்ளைகளே, பேப்பர்ல செய்தி வந்திருக்கு. கேரளாவில் ஒரு பெண்மணி நர்ஸ், அந்த அம்மா பேரு நிமிஷா பிரியா.